கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு எஸ்ராவின் புஸ்தகம், The Book of Ezra, முதலாம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமிலே வாசமணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலை வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரோத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூதா, இஸ்ரவேல் ஒரு ராஜ்யமாய் தாவீது காலத்திலும் சாலமோன் காலத்திலும் இருந்தது. சாலமோனின் நாட்களுக்கு பிறகு ராஜ்யபாரம் 2ஆய் பிரிக்கப்பட்டு விட்டது. காரணம், சாலமோனின் குமாரன் ஆகிய ரெகோபயாம் ஆட்சி செய்ய தொடங்கின பொழுது இப்போ ஜனங்கள் அவனிடத்துல உங்கள் தகப்பன் எங்கள் மேல் பாரமான நுகத்தை வைத்தார், ஆகவே அந்த நுகத்தை நீர் இலகுவாக்க வேண்டும், இந்த பாரத்தை எடுத்து போடணும்னு விண்ணப்பம் பண்றாங்க. அப்போ அவன் கூட ஆலோசனை சொல்றதுக்கு முதியோரும் இருக்கிறார்கள், வாலிபர்களும் இருக்கிறார்கள். இப்ப இந்த முதியோர் என்ன சொல்றாங்கன்னா, உண்மைதான், ஆலயத்தை கட்டுறதுக்குள்ள இந்த ஜனத்தை உங்க அப்பா புளிஞ்சு எடுத்துட்டாரு, ஆகவே கொஞ்சம் அவங்களுடைய பாரத்தை லகுவாக்கும். என்னன்னா, அவன் ராஜா பார்த்து உன்னுடைய வருமானத்துல இவ்வளவு ஆலயத்துக்கு நீ கொடுக்கணும் அப்படின்ட்டா அதை நம்மளால மாற்றவோ மறுக்கவோ முடியாது. இந்தியாவுல எத்தனை பேருக்கு ஜிஎஸ்டி பத்தி தெரியும்? ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? வரி. அது பேர் என்னன்னு தெரியுமா? ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். முந்தி சேல்ஸ் டாக்ஸ் ஒண்ணு இருந்தது. ரொம்ப விவரமா நீங்க ஒரு பொருள், நான் இந்த பொருளை 20 ரூபாய்க்கு வாங்குறேன், 40 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அந்த வித்ததுக்கு லாபத்துக்கு நான் டாக்ஸ் கட்டினா போதும். இப்ப அப்படி இல்லை. சர்வீஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த பொருளை நான் உங்ககிட்ட விக்கிறேன் இல்லையா, அந்த லாபத்துக்கு டாக்ஸ். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு ஒரு சேவை பண்றேன். ஏன்னா இந்த பொருள் நீங்க டைரக்டா வாங்க முடியாது, நான் ஒரு பெரிய டீலர்ட்ட இருந்து வாங்கி அதை விக்கிறேன். தட்ஸ் a சர்வீஸ். அப்ப அந்த செய்யற வேலைக்கும், இந்த பொருளுக்கும் டாக்ஸ், அந்த செய்யற வேலைக்கும். இது விக்கிற கடைக்கு மட்டும் இல்ல. இத மெயினா என்னன்னா, நீங்க எந்த ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு ஒர்க் செய்ய வச்சீங்கன்னா அதுக்கு என்ன போடுறான்? ஜிஎஸ்டி. இதை விட கொடுமை, உலகத்துல எஜுகேஷனுக்கு ஜிஎஸ்டி போடுற நாடு எனக்கு தெரிஞ்சு இந்தியா மட்டும்தான்.
ஜோனத்தனுக்கு சென்னையில படிக்கும் போது ஃபீஸ் 2,90,000 ரூபாய். 2,90,000 ஒரு வருஷம் ஃபீஸ். அதுக்கு ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டணும். 2,90,000க்கு 18% எவ்வளவு வருது? 2,90,000க்கு 18% into 18/100 பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். இது 1-2 கோடு போட்டு கூட்டி கணக்கு போடுற கேஸ். கால்குலேட்டர் வச்சிருக்கவங்க போட்டு சொல்லுங்க. 52,000 52,000 ஜிஎஸ்டி. ஆனா அவங்களே சொல்றாங்க, உலகத்துல எந்த நாடும் எஜுகேஷனுக்கு முதல்ல காசு வாங்குறது இல்ல. மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ள நாடுகள் தான் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுது. ஐரோப்பாவில போயிட்டீங்கன்னா நீங்க பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் அந்த நாட்டினுடைய குடிமக்களா இருந்தால் உங்களுக்கு 1 ரூபா கூட ஃபீஸ் கட்ட வேண்டிய, ஏன்னா படிப்புங்கிறது அடிப்படை உரிமை. அப்ப அதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம். அதாவது 2 விஷயம், ஒன்னு படிப்பு, இன்னொன்னு ஹெல்த், அதாவது உங்களுடைய சுகாதாரம். ஆனா உலக நாடுகள் என்ன பண்ணுதுன்னா சுகாதாரத்துக்காக தனியா காசு வாங்குறது இல்ல. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டுறணும், எவ்வளவு வந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை மற்ற நாடுகள் வாங்குது. சோ பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில தான் ஃபீஸும் அதிகம். ஏன்னா கல்வி யார் கையில போயிடுச்சு? தனியாருடைய கையில. அதனால வச்சதுதான் ஃபீஸ். அதுக்கு ஜிஎஸ்டி 2 வருஷத்துல ஜிஎஸ்டி மட்டும் இங்க நான் 1,04,000 ரூபாய் கட்டியிருக்கிறேன். இதோட கொடுமை என்ன தெரியுங்களா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா அதுக்கும் ஜிஎஸ்டி. எக்ஸாமுக்கு தனி ஃபீஸ், இது வந்து படிப்புக்கான ஃபீஸ். எக்ஸாமுக்கு நான் 20,000 ரூபாய் கட்டுறேன்னா அதுக்கு 18% எக்ஸாம் ஃபீஸுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். அப்போ இப்படி அந்த இதோட கொடுமை என்ன தெரியுங்களா? இப்ப நம்ம வந்து கேட்கிற காசை தூக்கி கொடுத்துட்டு வந்துடுறோம். ஒரு கார் வாங்குற, அந்த காரோட நீங்க போய் புது கார் ஒண்ணு வாங்குறீங்க, இல்ல ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒரு உதாரணத்துக்கு பைக் 1,30,000 ரூபான்னு வச்சுக்காங்க. பைக்கோட ஒரிஜினல் ரேட் எவ்வளவு தெரியுமா வரும்? 68,000 ரூபாய் இல்லைன்னா 70,000 ரூபாய் தான் பைக்கோட ரேட். அதுக்கு ஜிஎஸ்டி அது தனி. அதுக்கு செஸ், அது என்ன செஸ்ஸோ புஷோ தெரியல, செஸ் அது ஒரு வரி, அது இத்தனை %. அதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வேலையெல்லாம் பைக் கம்பெனிக்காரன் செய்யறான்ல, அவனுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ். இது இல்லாம ஆர்டிஓல தனியா கொடுக்கிறது, அதுக்கு பேரு மிசலேனியஸ்னு போடுவான், அது 3,500 ரூபாய். ஆக ஒரு பைக்கோட விலை 68,000 தான். ஆனா நீங்க கட்டும் போது 1,30,000. இதெல்லாம் தான் சேர்த்து நம்ம கட்டுறோம். அப்ப ஜனங்கள் மேல் அரசாங்கம் பாரத்தின் மேல் பாரம், நுகத்தின் மேல் நுகம். ஆனா ஒரு எம்பிக்கு பார்லிமெண்ட் கேன்டீன்ல 2.16 ராஜ சாப்பாடு. ஒரு எம்பிக்கு ஒரு நாளைக்கு அவங்க ஒரு ஸ்பெஷல் ரூம் எடுத்து தங்குனா அந்த ரூமுக்கு எவ்வளவு தெரியுமா காசு? 25 ரூபா ஏசி ரூமுக்கு. பாவம், சோத்துக்கு இல்லாதவங்க. அதனால 25 ரூபாய்க்கு ஏசி சூட்டு, அது இல்லாம சாப்பாடு 2.16 காசு, டீ 12 காசு ஒரு எம்பிக்கு. பாவம், சோத்துக்கு இல்லாம 27 ரூபாய் எல்லா எம்பி 542 பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டு அலையறாங்க. சோ இப்படி அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ ஒண்ணு இல்ல, ஒரு தீப்பெட்டி வாங்குறீங்க, 1 ரூபாய்க்கு ஒரு தீப்பெட்டி வாங்குறீங்கன்னா தீப்பெட்டியோட விலை பாத்தீங்கன்னா 50 காசு தான். அதுல ஜிஎஸ்டி லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் சேர்த்துதான் நம்ம 1 ரூபாய் கொடுக்கிறோம். அப்ப இது வந்து நேரடி வரிங்கிறது இருக்கும், மறைமுகமான வரி. நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒண்ணு இல்ல, நான் ஒரு காருக்கு 4 டயர் மாத்தினேன். இப்ப இல்ல, பழைய காருக்கு ஒரு பேட்டரி மாத்தினேன். 32,000 ரூபாய் பில்லு. இந்த 32,000 ரூபாயில கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுத்த ஜிஎஸ்டி மட்டும் 7,000 ரூபாய். வெறும் 32,000க்கு 7,000 ரூபாய். ஏன்னா லேபர் சார்ஜுக்கு ஜிஎஸ்டி. பாவம், நிர்மலா சீதாராமன் வந்து என் காரு டயரை கழட்டுச்சு அந்த அம்மா. அதனால அதுக்கு நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லேபருக்கு ஜிஎஸ்டி. கொள்ளைய பாருங்க,
பொருளுக்கு நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க. லேபர் 2000 ரூபாய்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, சாலமோனுடைய நாட்களில் தேவாலயத்தை கட்டுகிறதற்காக வரி மேல வரி போட்டு என்ன செஞ்சான்? ஜனங்களை புளிஞ்சு எடுத்தான். ஆகவே வந்தவங்க சொல்றாங்க, உங்கள் தகப்பன் எங்க மேல பாரமான நுகத்தை வச்சார், லகுவாக்கும். அப்ப முதியோர் சொல்றாங்க, ஆமா அது உண்மைதான், அவங்களுக்கு சற்று இளைப்பாறுதல் உண்டாக்கணும். உடனே அவன் என்ன சொல்றான்? போயிட்டு 3 நாள் கழிச்சு வா, நான் யோசிச்சு சொல்றேன்ட்டு தன்னோடு கூட இருக்கிற வாலிபர்கள் இடத்தில், ஏன்னா சின்ன வயசுக்காரன், அவன் ஆலோசனை கேட்கிறான். இப்ப நான் போய் ஜோன்ஸ் கிட்ட ஆலோசனை கேட்டா எப்படி இருக்கும்? அவன் வயசுக்கு ஏத்த மாதிரிதான் அவன் ஆலோசனை கொடுக்க முடியும். ஒரு நாள் ஒரு கடை போடுறேன்ட்டு என்ன வர சொன்னான். நான் போய் 1 மணி நேரம் ஆச்சு, கடையும் வரல, இவனையும் காணும். என்னன்னா, கடைய புல்லட்ல கட்டி இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இவன் புத்தி எப்படின்னு பாருங்க. அதோட வெயிட் என்ன? புல்லட் 2 வீலு, அவ்வளோ வெயிட். அதுக்கு வீலு பெருசா இருந்தா கூட அது பாட்டுக்கு வந்துடும். அந்த கடை இரும்புல செஞ்ச கடை, இவ்வளவு பெரிய சைஸ்ல 4 வீலு. அப்படியே கவுந்ததுன்னா இவன் புல்லட்டையும் சேர்த்து ரோட்ல என்ன பண்ணிரும்? காலி பண்ணிரும். மெதுவாதான் வந்தான், சங்கிலியே அந்து போச்சு. எங்கடா இருக்கேங்கிறேன். பாஸ்டர் செயின் கட் ஆயிடுச்சு பாஸ்டர், ஏர்போர்ட் கிட்ட கட் ஆயிடுச்சு. அப்ப என்னடா பண்ண போற? இந்த மாதிரி சுதர்சனம் வர சொல்லிருக்கேன், வண்டி எடுத்துட்டு அதுல ஏத்தி கொண்டு வந்துருவேன். சரி வா, நான் வெயிட் பண்ணி. அப்போ அவனுடைய வயசுக்கு ஏற்ற, அனுபவத்துக்கு ஏற்ற அறிவுதான் அவனுக்கு இருக்கும். இவன் வாலிபர்களிடத்துல ஆலோசனை இருக்கிறான், அவனுங்க சொல்லி கொடுக்குறானுங்க. அவனுக்கு விளையாட்டு தானே வாலிபர்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் தகப்பனுடைய, இந்த வாசிக்கின்ற வசனத்தை, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதிக பாரமாக்குவேன். அவர் எதுல அடிச்சாரு? சவுக்குல அடிச்சாரு. தேளை வச்சு அடிப்பானு, தேளை கொட்ட விட்டு அடிப்பேன். இதுல அடிச்சா கொஞ்ச நேரத்துல வலி போயிடும். தேளு கொட்டுச்சுன்னா கடுக்கும், போவே போகாது. இல்ல அது மட்டும் இல்லை, ஏன்னா என் சுண்டு வரல எங்க அப்பாவுடைய இடுப்பை விட பாரமா இருக்குமா? அது எத்தனாவது வசனம்? எவ்வளவு ஒரு கொடூரமான புத்தி பாருங்க. அப்ப பாரத்தின் மேல் பாரம் வந்த பொழுது, ஆனா இதெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சனால வந்தது. ஏன்னா சாலமோனுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் ராஜ்ய பாரத்தை 2ஆக பிரிக்கிறதற்கு சித்தம் கொண்டார். சாலமோன் செத்து போயிட்டான். சாலமோனுடைய வேலைக்காரன் எகிப்துல இருக்கிறான். அவனுக்கு ஆள் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்க வர சொல்றாங்க. அவன் வேலைக்காரன். அவன் வந்துட்டுதான் போய் கேட்கிறான். கேட்டதுக்கு இவன் சொல்றான், இவன் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பிச்சிட்டார். அவன் என்ன பண்ணா, இந்த வேலைக்காரனாகிய யெரொபெயாம் ஒரு சால்வை போட்டிருந்தான். அந்த சால்வையை எடுத்து 12 துண்டா கிழிச்சு 10 துண்டா அவன் கையில கொடுத்து, கர்த்தர் உனக்கு 10 கோத்திரத்தை தருகிறார், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பான். வேலைக்காரன், அவன் ராஜ வம்சத்துல வந்தவனும் இல்ல, அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் இல்ல. ஆனா சாலமோனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், சாலமோனுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம், சாலமோனுடைய விக்கிரக ஆராதனையின் நிமித்தம் கர்த்தர் ராஜ்யத்தை 2ஆ பிரிக்கிறார். 10 கோத்திரத்திற்கு யெரொபெயாம் இப்ப ராஜாவாகி வடக்க போயிட்டு, ஏன்னா 10 கோத்திரத்துடைய சுதந்திரம் வடக்க தான்ல இருந்து தெற்கே பெத்தேல் வரைக்கும் இருக்கு. பெத்தேல்ல இருந்து செங்கடல் வரைக்கும் இருக்கிற மீதி பகுதி தாவீது வீட்டுல இருக்கு. 2 கோத்திரம். 2 கோத்திரம் மட்டும் ரெகோபெயாமுடைய கையில இருக்கு. 10 கோத்திரம் யெரொபெயாமுடைய கையில போயிடுச்சு. இந்த யெரொபெயாம் என்ன பண்றா? இவனும் பொல்லாதவன், இவனும் விக்கிரகாராதனக்காரன். அப்போ இவன் என்ன பண்றான்? இந்த ஜனங்களை விட்டா கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு எங்க வந்துருவாங்க? எருசலேமுக்கு. அப்ப இவங்களை பிளாக் பண்ணணும், தடுக்கணும்னா எருசலேமுக்கு எல்லாரும் போனாங்கன்னா ராஜ்யபாரம் ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும்? தாவீது வீட்டுக்கு போயிடும். அதனால இவங்களை தடுக்கிறதுக்கு என்ன வழி? 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி வடக்கே தானிலும் தெற்கே பெத்தேலிலும் இந்த கண்ணுக்குட்டியை வச்சுட்டு, இந்த கண்ணுக்குட்டிக்கு நீங்க பலி செலுத்தினா போதும், அது கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு சமம். சமம். சில நேரம் பிசாசு நமக்கும் ஆலோசனை சொல்லி கொடுப்பான்.
உன் வருமானத்தை தேவ சமூகத்துல கொண்டு வந்து போடாத. 4 மாவடிக்கு கொஞ்சம் அனுப்பு, அது ஒரு பொன் கன்றுக்குட்டி. 16 கிரீன்வே சாலைக்கு அனுப்பு. யாரு? இயேசு அழைக்கிறார். அது ஒரு குரூப். இல்லைன்னா இங்க அனுப்பு. எங்க? பிளஸிங் டிவிக்கு அனுப்பு. சூளக்கரை பார்ட்டி. அது வந்து ஃபுல் கிடையாது, ஆஃப். அந்த அவரோட வைஃப் வந்து இந்த முதல்ல சொன்ன குரூப், இவரு வேற இருந்தாலும் ஒட்டுனது அங்க ஒட்டுனனால ஒண்ணு இல்ல, இல்ல நம்ம ஆளுத்த அங்க அனுப்புவோம். ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, எருசலேமுக்கு வராம பொன்கன்று குட்டிகிட்ட நீங்க போனீங்கன்னா அது கர்த்தருக்கு பலியாக கர்த்தர் ஒருபோதும் அங்கீகரிக்க போறது இல்ல. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல், யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். அந்த தப்ப ஒரு நாளும் செய்யாது. அன்றைக்கு அப்படி செஞ்ச உடனே அவர்கள் முழுவதும் விக்கிரகாராதனைக்குள்ள போயிட்டாங்க. அப்படி விக்கிரகாராதனைக்குள்ள போனனால கர்த்தர் அசீரிய ராஜாக்களின் கையில இஸ்ரவேலை, வடக்கு ராஜ்யத்துக்கு பேரு இஸ்ரவேல் ராஜ்யம், தெற்குல 2 கோத்திரம் இருக்கு, அந்த ராஜ்யத்துக்கு பேரு யூதா ராஜ்யம். யூதா ராஜ்யத்துக்குள்ள எருசலேம் இருக்கு, ஆலயம் இருக்கு, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், பலிகள் இருக்கிறது. ஆனா வடக்கு ராஜ்யத்துல ஆலயமும் இல்ல, ஆசாரியர்களும் இல்ல, 2 பொன் கன்றுக்குட்டி தான் இருக்கு. அங்க போய் ஒரு கூட்டத்தை இப்ப பலி செலுத்த வச்சு கர்த்தர் அவங்களை என்ன பண்ணிட்டாரு, முழுவதும் அசீரிய ராஜாக்கள் கையில ஒப்பு கொடுத்த உடனே அவங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போய் அசீரியாவுக்கு கொண்டு போய் அங்கே அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்ப தெற்கு ராஜ்யம் இன்னும் இருக்கு, கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. காரணம், இங்கேயும் விக்கிரகாராதனை வந்துருச்சு. ஆனாலும் இடையிடையே தெய்வ பயம் உள்ள சில ராஜாக்களை, ஒரு எசேக்கியாவை, ஒரு யோசியாவை கர்த்தர் வைத்திருந்தார். ஆகவே அவர்கள் மறுமலர்ச்சியை தேவ ஜனத்திற்குள் கொண்டு வந்தார்கள், சுத்திகரிப்பை கொண்டு வந்தார்கள், விக்கிரகங்களை அகற்றினார்கள், பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். ஜனத்துக்கு லேவியரும் ஆசாரியரும் கர்த்தருடைய பிரமாணங்களை போதிக்கும்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி ஏற்படுத்தினார்கள். ஆகவே ஒரு சில ராஜாக்களின் கையில் அன்றைக்கு தேவாலயமும் தேவனுடைய ஆராதனையும் தீட்டுப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருந்தது. மற்ற எல்லா ராஜாக்களும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள், ஆராதனையை அசுசிப்படுத்தினார்கள். அதனால கர்த்தர் யூதாவின் மேலும் பிரியமாய் இருக்கவில்லை. விக்கிரகம் கர்த்தருக்கு அருவருப்பானது. தெய்வ ஜனத்துக்கு ஒரு பரிசுத்தத்தை குறிச்ச வைராக்கியம் இருக்கணும். தெய்வம் நாம் விபச்சாரம் பண்ணாதான் தீட்டுப்பட்டேன்னு அர்த்தம் இல்ல. விக்கிரக ஆராதனையோடு எந்த விதத்திலாகிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் சம்பந்தம் வைக்கும் பொழுது, தொடர்பு கொள்ளும் பொழுது நான் தீட்டுப்பட்டு விடுகிறேன், நான் அசுத்தமாக்கப்பட்டு விடுகிறேன். அப்படித்தான் வேதவசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளும் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அசுத்தம் செய்யணும்னு அவசியம் இல்ல. விபச்சாரம் செய்தாதான் நீ பாவம் செய்யறேன்னு அர்த்தம் இல்ல. விக்கிரக ஆராதனைக்காரரோடு நீங்கள் சம்பந்தம் வைக்கும் பொழுது நீங்களும் அசுத்தமாக்கப்பட்டு விடுகிறீர்கள். விக்கிரகத்தை விட பெரிய அசுத்தம் வேற எதுவுமே இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். ஆனா யூதா ஜனங்களோ
பரிசுத்தத்தை இழந்து போனார்கள், அசுத்தமாக்கப்பட்டார்கள், தீட்டுப்பட்டு போனார்கள். ஒரு கட்டத்துல கர்த்தர் இவர்களையும் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். யாரை? யூதா ஜனங்கள். யூதா ஜனங்கள்ல யூதா மட்டும் இல்ல, யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் 2 கோத்திரம். ஆனா இவங்களுக்கு பொதுவா இப்ப என்ன பேர் வந்துருச்சு? யூதா ஜனம். இன்றைக்கு யூதர்கள் என்று அறியப்படுகிறவர்களில் அதிகமாய் இருக்கிறது இந்த 2 கோத்திரம். மற்ற கோத்திரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஏன்னா அசீரிய ராஜ்யத்துல போய் அந்த கோத்திரங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. அதுல தப்பி மீண்டவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அப்போ பரிசுத்தத்துக்கு ஒரு மனுஷன் வைராக்கியமாய், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்காத பொழுது கர்த்தர் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஒருவேளை நமக்கு ஒரு ராஜ்யம் சத்துருவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு எதிராக போராடுகிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு பைபிள்ல ஒரு பேர் இருக்கு, இருளின் ராஜ்யம் அல்லது இருளின் அதிகாரம் என்று வேதம் சொல்கிறது. விழுந்து போன தூதன், சிருஷ்டிக்கப்பட்டவன், மேன்மையுள்ளவன், கனத்துக்குரியவனாய், தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தவன் இப்ப விழுந்து போயிட்டான். அவன் விழுந்து போயிட்டு கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், பரிசுத்தத்துக்கு விரோதமாய், தேவ சித்தத்திற்கு விரோதமாய், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் அவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஏன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டம் வருது? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் தான் நம்மளை ரட்சித்துட்டாரு, பாவத்திலிருந்து தூக்கி எடுத்துட்டாரு, அப்படியே நம்மள அழுங்காம குலுங்காம வச்சு அப்படியே எங்க கொண்டு போயிருந்தா நல்லா இருக்கும், அப்படியே ஆடாம அசையாம பரலோகத்துக்கு கொண்டு போனா நல்லா இருக்கும். ஆனா அவரு என்ன தெரியுமா பண்றாரு? இந்த பிறந்த குழந்தைய டாக்டரோ இல்ல நர்ஸோ என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தலைகீழ இப்படி ஒரு ஆட்டிட்டு ஒண்ணு முதுகுல இல்லைன்னா பட்டக்ஸ்ல பலார் பலார்னு 2 சாத்து. இப்ப நமக்கு என்ன தோணும்? அட நாசமா போறவங்களே, நம்ம கிராமத்து ஜனங்கள் மாதிரி சொன்ன கொள்ளையில போவானே, என்ன இப்படி அநியாயமா பச்சை மண்ணை போட்டு அடிக்கிறானே. ஆனா டாக்டருக்கு தான் தெரியும் ஏன் இந்த அடி கொடுக்கப்படுது. அந்த அடி கொடுத்தாதான் பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கத்த ஆரம்பிக்கும். அது அழ ஆரம்பிக்கும் போதுதான் முத லங்ஸ்ங்கிறது ஒண்ணு வேலை செய்யவே. அதனாலதான் பிறந்த குழந்தை ஒண்ணு தானா அழுதரணும். எல்லா குழந்தையும் அவங்க அடிக்கிறது இல்ல, சில குழந்தைகள் அழுகாது. அப்பதான் அதை என்ன பண்ணுவாங்க? தலைகீழ இப்படி காலை பிடிச்சு. ஏன்னா அது காலை பிடிச்சு தொங்க விடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தாயுடைய வயிற்றுல கர்ப்பத்துல ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும், அந்த கர்ப்பப்பைக்குள்ள திரவம் இருக்கும். இந்த பிள்ளை என்ன பண்ணிரும்? அதையும் குடிச்சிரும். அப்ப அதெல்லாம் போய் லங்ஸ்ல போய் சேர்ந்துரும். அப்ப அதனாலதான் தலைகீழா தொங்க விட்டு 2 சாத் தட்டும் பொழுது அது வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது அழும் பொழுதுதான் முதல் கத்தும். அப்பதான் லங்ஸே வேலை பார்க்கும். அது வரைக்கும் அது லங்ஸ்ல சுவாசிக்காது. தாயுடைய வயிற்றுல தொப்புள் கொடியில இணைக்கப்பட்டிருக்கும், தொப்புள் கொடி வழியாக அது சுவாசித்துக் கொண்டிருக்கும். அதுக்கு சுவாசிக்கிறதுக்காகத்தான், சுவாசிக்கணும்னா இந்த உலகத்துல பிறந்த உடனே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்ய விரும்புறோம்? என் வாழ்க்கையில அழுக மட்டும் வரவே கூடாது ஆண்டவரே. அப்ப நீ அப்படியே என்ன செஞ்சிருக்கணும்? பிறந்த உடனே பெட்டிக்குள்ள வச்சு குழி பறிச்சு உள்ள போட்டு மூடணும். நீ அழுக அழுக லங்ஸ் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களை கர்த்தர் பலப்படுத்துறதுக்கு. அதனாலதான் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகைய நீரூற்றாக்குற ஒரு ரகசியம் இருக்கு. அது சயின்ஸ்ல இல்ல, ஆனா கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. தெய்வ பிள்ளையே, நீ தேவ சமூகத்துல சிந்துகிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போக போறதில்ல. அது என்னை பலவானாய் மாற்றும். உம்மோடு செலவிடும் ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா.
இங்கே உட்காருங்க. நான் திடீர்னு பாடினா செஞ்சு வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்ல உட்காருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மள அழுகையின் பாதையில நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்பதான் தேவ சமூகத்தை நம்ம தேடுவோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஆவியில பலப்படுறதுக்கு, பரிசுத்தமாக்கப்படுகிறதற்கு, தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில அழுகையும் கூட அவசியம். சுயத்துல அழுகிற அழுகை அல்ல, தேவ சித்தத்துக்காக வருகிற போராட்டத்துல சில ஆட்கள் அழுகவே மாட்டாங்க. என்ன வந்தாலும் கல்லு மாதிரி இருப்பாங்க. அது அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை. ஆனா அழுகிறவன் கோழையும் அல்ல, அழாம இருக்கிறவன் தைரியசாலியும் வீரனும் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில அழுகை அவசியம். பிரியமானவர்களே, ஒரு குழந்தை பிறந்த உடனே பிறக்கும் போதே சோத்ரம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏஐல குழந்தைங்க பேசுற மாதிரி பிறந்த உடனேயே மைக்க கொண்டு போய் நீட்டினோன்னே, அது எங்க அம்மா வயிற்றுல ரொம்ப இருட்டா இருந்தது, இங்க வந்து அவ என்ன பாடா படுத்துறா, ஒவ்வொரு நட்ஸும் வந்து என்ன கண்ணத்தை பிடிச்சு கிள்ளிட்டு போறா, அதனால நான் வேண்டாம், திரும்ப வந்த இடத்துக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். யாரு? பிறந்த குழந்தை பேசுற மாதிரி ஏஐல வச்சு இப்ப அது ஒரு என்ஜாய்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பிரியமானவர்களே, வாழ்க்கை அழுகையோடு நீ விதைச்சீன்னா கம்பீரத்தோட நீ அறுப்பாய். அப்ப துவக்கமே, மனுஷ வாழ்க்கையின் துவக்கமே என்னதுதான்? அழுகைதான். பிரியமானவர்களே, அது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. நாம் உருவாக்கப்படுகிறதற்கு எதிர்ப்புகள் நமக்கு அவசியம். நாம் பலசாலிகளாய் மாறுகிறதற்கு நமக்கு எதிரான சூழ்நிலைகள் அவசியம். இப்ப கழுகு என்ன பண்ணுது? கழுகு குஞ்சுகளை வச்சு ஊட்டிக்கிட்டே இருக்கும். ஊட்டி 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 இது நல்லா ஹாயா உட்கார்ந்துகிட்டு அப்பப்ப சாப்பிட்டுட்டு நல்ல கொழுன்னு இருக்கும். கழுகு பார்க்கும், மரத்துல கூடு கட்டி இருக்கும். இது கொடுத்துக்கிட்டே இருந்தா இந்த குஞ்சுகள் ஒரு நாளும் பறக்க போறது இல்ல, இற தேட போறது இல்ல. இது என்ன? இது வளரணும், இது உடம்பு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த உடம்பு வளர்ச்சிக்கேற்ற செயல்பாடுகளும் வளரணும். அப்ப என்ன பண்ணுது? ஒரு கட்டத்துல இந்த கழுகே போயிட்டு கட்டி இருக்கிற ஒவ்வொரு குச்சியை என்ன பண்ணிருது? உருவி விட்ட உடனே இந்த குஞ்சு எல்லாம் என்ன நினைக்கும்? அடப்பாவி, சண்டாளி, இவெல்லாம் அம்மாவா? நம்மள அந்தரத்துல கீழே போட்டு சாகடிக்க பாக்குறாளே, ஐயோ ஐயோ. ஆனா அது விவரத்தோட தான் அது வேலை செஞ்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு இதெல்லாம் கீழே விழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் என்ன பண்ணும்? ரெக்கைகளை பயத்துல என்ன பண்ணும்? ரெக்கைகளை அடிக்கும். உடனே இந்த தாய்க்கழுகு என்ன செய்யும்? பறந்து கீழே போய் சட்டைகளை விரிச்சு தூக்கிட்டு, பாவி கொல்ல பாத்தியடி அப்படின்னு எல்லாம் ஆஸ்வாசப்படும் போது இது அப்படி மேல போகும். மேல போக போக காத்து அடிச்சதுன்னா அதுகளுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம். மேல போயிட்டு கழுகு என்ன பண்ணிரும்? அட்டென்ஷன் முடிஞ்சு போச்சு. திரும்ப எல்லாம் விழும். ஒவ்வொன்னும் தட 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 அடிச்சுக்கிட்டு. ஆனா அது அடிக்கிற வேகத்துல ஒரு கட்டத்துல ஒரு கழுகு கூட கீழே விழாது. ஏன்னா இப்ப ரெக்கைய அடிக்கணுங்கிறத அது குச்சி வச்சுக்கிட்டு, பிள்ளைகளா எல்லாரையும் நான் இப்ப கீழே தள்ள போகிறேன், நீங்கள் எல்லாரும் இப்படி இப்படி அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து பாடம் எடுக்கல. அது பிராக்டிக்கல் லெசன், லேப் ஒர்க் கொடுக்குது. கொண்டு போய் கீழே தள்ளவன உயர கொண்டு போய், அதுக்கு தெரியும் கீழே சாதாரணமா மரத்தோட உயரத்துல இருந்து விட்டோம்னா கீழே விழுந்துரும். நல்ல உயரத்துல கொண்டு போயிட்டு அது ரெக்கைய தட்டி விட்டுட்டு அது பறக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பயத்துல அடிச்சுக்கிட்டு கீழே வரும்போது அந்த ரெக்கைய ஸ்பீடா அடிக்க அடிக்க அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? இப்போ கீழே போகாம அதுவும் பறக்குது. கொஞ்ச நேரத்துல இது தெரிஞ்சுக்கும், ஓஹோ ரெக்கைய அடிச்சா நம்மளால கீழே விழாம பறக்க முடியும். சில நேரம் ஆண்டவர் நம்மளை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறவராயிருந்தாலும் சில நேரம் அவர் கீழே தள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. காரணம், நீ இருக்கிற இந்த 40 அடி உயரம் மரம் உனக்கு சாஸ்வதம் அல்ல. நீ 400 அடி உயரத்தில் இருக்கிற பர்வதத்துக்கு நீ பறந்து போக வேண்டிய கழுகு.
உன்னை நான் உயர்த்த விரும்புகிறேன். ஆகவே நீ இருக்கிறதுல சந்தோஷப்படாத. உன்னை கீழே தள்ளுறது என்னுடைய நோக்கம் அல்ல, உன்னை அழிக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. உன்னை உயர்த்துகிற கர்த்தர் நான், உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன் நான். அதனால சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு எட்டாத கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல கொண்டு போயெல்லாம் விடுறது இல்ல. நான் பறக்கிறேன், என் பின்னாடியே நீ என்ன பண்ண, பறந்து வா என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்ப யூதா அடிமைப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் எச்சரிக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் எச்சரித்து பார்க்கிறாரு. ஆனால் தெய்வத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தை யூதாவும் இழந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் டோட்டலா இழந்துருச்சு. இப்ப யூதாவும் பக்தி வைராக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, எப்படி ஆராதிக்கிறீங்க, எப்படி பாட்டு பாடுறீங்க, எப்படி கைதன்றீங்கன்னு பாக்குறது இல்ல. உங்களுடைய இருதயத்துக்குள்ள தெய்வத்தை குறிச்ச பக்தி வைராக்கியம் இருக்கிறதா, பரிசுத்தத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கிறதா, வேத வசனத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறார். So God wants to see the zeal for God and godly things. உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர்னு வந்துட்டா குறுக்க யார் வந்தாலும் என்ன செய்யணும்? அம்மா வந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டி வந்தாலும் சரி, அண்ணா வளைவுல இருந்து மாமியார் வந்தாலும் சரி, நாத்தனார் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவ்வளவுதான். எனக்கு கர்த்தரை விட யாரும் முக்கியம் இல்லை, எதுவும் முக்கியம் இல்லை. சோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு வைராகியம். அதுக்காக நான் எல்லாத்தையும் தள்ளி விடுங்கன்னு சொல்லல. அவர்கள் உங்கள் பரிசுத்தத்துக்கு இடையூறாக வருவார்களானால் அவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். தெய்வத்தை சேவிக்கிற ஒரு வாழ்க்கையை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக எழுதுகிறார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு எத்தனை காலம் இந்த பூமியில் அவர் வாழ போறோம்? எத்தனை காலம்? நம்ம மெர்சி சிஸ்டருக்கு எவ்வளவு காலம் வாழணும்? போச்சா, நான் தான் மாட்டினா? சும்மா சொல்லுங்க, ஆண்டவட்ட தான் சொல்ல போறீங்க. எவ்வளவு காலம் இன்னும் வாழணும்? இன்னும் எத்தனை வருடம் வாழணும்? எஸ்தர் கல்யாணம் வரைக்கும் வாழணும் ஆண்டவரே அப்படிங்கிறீங்க. அப்படி ஆசைப்பட்டால் தப்பும் இல்ல, தவறு இல்ல. பிரியமானவர்களே, நம்ம எத்தனை காலம் இந்த பூமியில வாழ்ந்தால் இந்த பூமி நமக்கு சாஸ்வதம் சொந்தம் அல்ல. ஆகவே ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நம்ம யாருகிட்ட தான் போயாகணும்? ஆண்டவர்கிட்ட போயாகணும். ஆண்டவர்கிட்ட போறதுக்கு நம்ம கூட பிறந்தவங்க நமக்கு உதவி செய்ய போகிறது. முடிஞ்சா நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவி செய்வாங்க, அதுக்கு இல்ல எல்லா வேலையும் செய்வாங்க. நமக்குன்னு உதவி செய்யறதுக்கு நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, அப்ப நம்ம கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியத்தோடு ஜீவிக்க வேண்டியது அவசியம். யூதாவுக்குள்ளேயும் வைராக்கியம் இல்ல, இஸ்ரவேலுக்குள்ளும் தேவனை குறித்த வைராக்கியம் இல்ல. மோசே சொல்றான், கர்த்தரை தெய்வமாக கொண்ட வேறே பெரிய ஜாதி இந்த உலகத்திலே இல்லை. மோசேக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது.
ஒரு காலத்துல நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் விக்கிரகாராதனை செய்கிற ஒரு தேசத்துலதான் இருந்தான். ஆனா கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? வேறு விரித்தாரு, ஒருத்தனை அழைச்சாரு. ஒரே ஒருத்தனை அழைச்சு கொண்டு வந்து அவனுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக செய்து இன்னைக்கு நம்மள ஒரு பெரிய ராஜரீக ஆசாரிய ராஜ்யமாய் தெய்வம் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். அதனால கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற வேறே பெரிய ஜாதி இந்த உலகத்துல இல்லை. பைபிள் படி ரெண்டே ரெண்டு ஜாதி தான். என்ன ஜாதி? ஒன்று கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற பரிசுத்த ஜாதி, மற்றொன்று கர்த்தரை தெய்வமாக கொண்டிராத அசுத்தத்தில் கிடக்கிற ஜாதி. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த ஜாதியிலிருந்து இங்கேயும் வர முடியும், இந்த ஜாதியிலிருந்து அங்கேயும் போக முடியும். ஆனா உலகத்துல ஜாதியை மாத்த முடியாது. ஒருவேளை நீங்க டூப்ளிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கினீங்கனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாட்டிக்குவீங்க. எவனாவது எழுதி போட்டு கொடுத்தா. ஏன்னா உலகம் நமக்கு எப்படி தீர்மானிச்சிருச்சு, இவன் இன்ன ஜாதி நெத்தியில எழுதி ஒட்டிருச்சு. ஆனா இங்க அப்படி இல்ல. அசுத்தத்துல கிடக்கிற ஜாதிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா எப்ப வேணாலும் அவன் பரிசுத்த ஜாதியாய் மாற்றப்பட முடியும். எல்லாருக்காகவும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப யூதா ஜனங்கள் பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியத்தை இழந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் விக்கிரகம் உள்ளே வந்தது. கர்த்தர் அவர்களை பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறார். இப்ப தெய்வம் முதல்ல தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. தீர்க்கதரிசி மூலமாய், எரேமியா மூலமாய். அந்த 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. எரேமியா போதும், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொல்லிட்டார். ஏன்னா எரேமியா ஏற்கனவே சொல்லிட்டான், நீங்கள் இங்கிருந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுவீர்கள். 70 வருடத்தின் முடிவிலே கர்த்தர் உங்களை சந்தித்து இந்த தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவார். இப்ப நீங்க எதுக்குங்க ஆண்டவர் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகிறார்? நம்பர் 1, ஆலயம் தீட்டுப்பட்டு போய்விட்டபடியினால், விக்கிரகத்தினால் அந்த ஆலயம் தீட்டு நீக்கப்படும்படிக்கு அக்கினியில் சுட்டெரிக்கப்பட வேண்டியது அவசியம். அது நியாயப்பிரமாணத்துல இருக்கு. எந்த ஒரு பொருளும் தீட்டு நீங்கணும்னா அதை எதுல போடணுமா? அக்கினியில. தோலையும் தோலினால் உண்டாக்கப்பட்டவைகளையும் மட்டும்தான் அக்னியில போடுறது இல்ல, அத தண்ணீர்ல கழுகணும். பாக்கி எல்லாத்தையும் எங்க கொண்டே போட்டுறணும்? அக்னிக்குள்ள. அது அக்னியிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு திரும்பி வந்ததுன்னா அதை நீ ஏற்றுக்கொள்ளலாம். அதுவும் கர்த்தருக்காக நீ அதை கொண்டு போயிடணும், அதை உனக்காக நீ வைத்துக் கொள்ள கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்ப இந்த பிரமாணம் எருசலேமுக்கும் பொருந்தும். கர்த்தர் இப்ப எருசலேமை சுத்திகரிக்க தீர்மானிச்சிட்டார். இப்ப இதுதான் எருசலேம் தேவாலயம்னு வச்சுக்காங்க. சாலமோன் கட்டின எருசலேம் தேவாலயம். இப்ப இது தீட்டுப்பட்டு போயிடுச்சு. ஒருத்தன் ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சா, இன்னொரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வைக்கிறான். இது விக்கிரகம் எருசலேம் தேவாலயத்தை அசுத்தமாக்கிடுச்சு. ராஜாக்கள் வர்றாங்க, யோசியா எல்லா விக்கிரகத்தையும் கொண்டு போய் புடுங்கி கொண்டு போய் கீதரோன் ஆற்றுல தூக்கி எறிகிறான். எசேக்கியா நீக்குகிறார், யோசபாத் சுத்திகரிக்கிறான். இதெல்லாம் இருந்தாலும் இந்த தீட்டு நீக்கப்படணுமானால் இது அக்கினிக்குள்ள போக வேண்டும். நேரம் இல்லாதபடினால் எல்லா வசனங்களையும் வாசிக்க வேண்டாம். நியாயப்பிரமாணத்தை மோசே பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, எந்த ஒன்றும் அக்கினியினால் சுட்டரிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். இப்போ உங்க வாழ்க்கையில தீட்டு வந்ததுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்னது? யாரு பின்னாடி? ஜெயக்குமாரி அம்மாவா? என்ன சொன்னாங்க? அக்னியில போடணுமா? அப்ப ஜெயக்குமாரி அம்மா தூக்கி போட்டுருவோமா? தெய்வம் எழுத்தின்படியான அக்னியில் அல்ல, அக்னிமயமான சோதனைகளுக்குள் கொண்டு போகிறார். சில நேரம் நம்ம வாழ்க்கையில அக்னிமயமான சோதனைகள் பற்றி எரிகிறதுக்கு காரணம் நம்மிடத்துல வந்ததான தீட்டு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தர் விரும்பாத காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியம் இருக்கிறபடினால் இப்ப அது சுட்டரிக்கப்படுகிறதற்காக அக்னிமயமான சூழ்நிலைகளுக்குள் கர்த்தர் கொண்டு போகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னிக்குள்ள போகும்போது எப்படி போனாங்க? அக்னிக்குள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி மாறினாங்க? கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய்
முடி கூட கருகல, டிரஸ் எரியல, அவங்க மேல அக்னியுடைய மனம் வீசல. தெய்வத்துக்கு அக்னியில தூக்கி போடவும் தெரியும், அந்த அக்னிக்குள்ள உங்களை பாதுகாக்கவும் தெரியும். அக்னி தொடாமல் பாதுகாக்கவும் முடியும் அவரால. ஒன்னே ஒண்ணு, அவர் ஒன்ன தூக்கி போட்டாரு. ஆனா அக்னிக்கு எதை மட்டும்தான் ஒப்பு கொடுத்தாரு? உங்களுடைய கையிலையும் காலிலையும் ஆத்மாவிலையும் இருக்கிற சாத்தானுடைய கட்டுகளை மட்டும்தான் அவர் ஒப்பு கொடுத்தார். தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கருகிறதற்கு அவர் அனுமதிக்கிற தேவன் இல்ல. அதனால பிரியமானவர்களே, இப்ப எருசலேம் அக்கினிக்கு இரையாக்கப்படுது. அடுத்தது, இப்ப யூதா ராஜ்யம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு, நிலம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா எல்லா வீட்டுக்குள்ளே என்னது? விக்கிரகம். தெருவெல்லாம் என்னது? விக்கிரகம். ஊரெல்லாம் என்னது? விக்கிரகம். ஒவ்வொரு பச்சையான மரத்துக்கு கீழே என்னது? விக்கிரகம். இப்ப தேசம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. இப்ப கர்த்தர் தேசத்தை சுத்திகரிக்கிறதுக்கு மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுறலாமா? கொளுத்த முடியாது. அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல 6 வருஷம் நீங்கள் விதைக்கலாம், அறுக்கலாம். 7வது வருஷம் விதைக்கவும் கூடாது, அறுக்கவும் கூடாது. தேசத்தை அப்படியே விட்டுறணும். அதுக்கு பேர் யூபிலி வருஷம் என்று பெயர். அந்த யூபிலி வருஷத்துல தேசம் அமைதலாயிருந்து இளைப்பாறணும். நம்ம இப்ப இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 3 போகம் தண்ணி இருக்கிற இடத்துல 3 போகம் விளைய வைக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நெல்லு விதைச்சு அது அறுவடை ஆகிறது 1 போகம் அப்படின்னு சொல்றது. அப்போ 3 போகம் ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை போகம் அறுவடை நடக்குது? 3 தடவை. தண்ணி இருக்கிற இடத்துல, தண்ணி கொஞ்சம் குறைவா இருக்கிற இடத்துல 2 தடவை. ஆனால் முந்தின காலங்களில், ஏன் நான் சின்ன பையனா இருக்கும் போது 2 போகம் தான் வருஷத்துல அறுப்பாங்க. 3 மாசம் அந்த நிலம் அப்படியே காஞ்சி கிடக்கும். அறுத்துட்டு அப்படியே போட்டுருவாங்க. அந்த அடி கட்டையெல்லாம் அப்படியே காஞ்சி மக்கி, அதுக்கப்புறம் உழுது போடுவாங்க. அந்த அந்த வேறு அந்த அடி கட்டையெல்லாம் மக்கி அதுவே என்னவாய் மாறும்? உரமாய் மாறும். உரமாய் மாறும். அப்புறம் அடுத்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை உழுதுட்டு அதுல பயிர் செய்வாங்க. 2 முறை தான். ஆனா இப்ப அறுத்து முடிக்கக்குள்ள அடுத்து என்ன பண்ணணும்? உழுகணும், வேறு பயிர் செய்யணும். இப்ப பூமி என்ன ஆயிட்டு இருக்கு? தன் பலனை இழந்து கொண்டே இருக்கு. ஒரு பிள்ளை பெற்று பால் குடி கூட மறக்கல. அடுத்தது சில வீட்டுல பாத்தீங்கன்னா இது பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும், இங்க அடுத்து ரெடி ஆயிடும். அது அடுத்து பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே 3வது ரெடி ஆகும். அந்த காலத்துல எல்லாம் 18 எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. இங்க இப்ப 1 பெக்கும் போதே அந்த பெக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ அம்மா இப்ப கத்துறது 1 பெக்கிறதுக்கே. இந்த ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு ஒரு 36 பெத்த மாதிரி அது போற போக்க பார்த்தா, ஏன்னா வேலை செய்யறது இல்ல, எல்லாம் மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் நாசமா போக. என்ன அந்த காலத்துல அம்மி அரைச்சாங்க, துவைச்சாங்க, ஆட்டுக்கல்ல ஆட்டினாங்க, கீழே உட்கார்ந்து ஊதி கண்ணெல்லாம் தண்ணி வடியும், விறகு வச்சு எரிச்சாங்க. இப்ப இப்படி அதுல கூட குனியறதுக்கு நிமிறதுக்கு வேலையே இல்ல. இப்ப நின்னு முதல்ல குனிஞ்சு கூட்டினாங்க, இப்ப கூட்டுறது எப்படி தெரியுமா? அதுலயும் நிறைய வீட்டுல வேக்யூம் கிளீனர், எங்க உள்ள வேக்யூம் கிளீனர் காணும் பின்னாடி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நடக்கிறது. இப்ப அதுலயும் சோம்பேறித்தனம். ரோபோட் வேக்யூம் கிளீனர் போட்டு விட்டுட்டு இவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு என்ன பண்றது? அது காலுகிட்ட வரும்போது விளங்குமா வாழ்க்கை? உருப்பிடுமான்னு கேக்குறேன். இந்த சரீரத்தை குப்பை தொட்டி ஆக்குறது. இப்படி காலை அடியில சொல்றன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு போகும். என்ன அதுக்கு கூட நீளம் பொம்பளையா பிறந்திருக்கவே கூடாது, செத்து போயிருக்கும். விளக்குமாறு பிடிச்சு, நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில கோலாலம்பூர்ல விளக்குமாற பத்தி சொன்னேன். எல்லாம் முழிக்கிறாங்க. ஏன்னா அங்க என்னது எல்லாம் வேக்யூம் கிளீனர். நான் சொன்னேன் இன்னைக்கு எங்க வீட்டுல விளக்குமாறு யூஸ் பண்றோம் அப்படின்னு. வாய புழக்கிறாங்க. ஏன்னா காலம் மாறிட்டு இருக்கு. அப்போ பெத்து பெத்து போட்டுக்கிட்டே இருந்தா உடம்புல இருக்கிற
இங்க ஒண்ணு பெத்த உடனே எல்லாம் சொத்தையாயிருச்சு. ஒன்னே ஒண்ணு பெத்துட்டு வயிறு அவுட்டு, கால் அவுட்டு, தொடை அவுட்டு, முதுகு அவுட்டு, எல்லாம் அவுட்டு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி, பலவீனம். உடனே சொல்லுவாங்க, இன்னும் பெத்து பார்த்தா தெரியும், பேசுற உங்களுக்கு. அப்ப 18 பெத்ததெல்லாம் பெத்துட்டு அது நல்ல லெப்ட் அண்ட் ரைட் தலையில இதையும் பிடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு நடந்தது. அதை உடச்சு கம்பேர் பண்ண என்ன செய்யறது? பிரியமானவர்களே, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, அவங்களுக்கு இருந்த வேலை, எக்ஸசைஸ் அவங்கள பலசாலியாய் வச்சிருந்தது. இன்னைக்கு வேலையும் கிடையாது, சாப்பாடும் சரியில்லை, குப்பைகளை திங்கிறோம், நம்ம வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. இப்ப இது மாதிரி பூமி எல்லாத்தையும் விளைய வச்சுக்கிட்டே இருந்தா பூமியில சத்துக்களே இல்லாமல் போயிடும். இப்ப நம்ம இன்னைக்கு போடுறதெல்லாம் கெமிக்கல் உரம். அதனாலதான் தெய்வம் என்ன செஞ்சாரு, 6 வருஷம் நீ என்ன செய்யலாம், விதைக்கலாம், அறுக்கலாம், 7வது வருஷம் விட்டுறணும். ஏன் தெரியுமா? யூபிலி வருஷம். அப்ப தானாய் விளையறத பறிக்க கூடாது, விட்டுறணும். அது பூமியிலேயே முதிர்ந்து விழுந்து மக்கி மணிச்சத்தாக தழைச்சத்தாக பூமியை அது பலப்படுத்தணும். இப்போ விக்கிரகம் இந்த தேசத்தை அருவருப்பாக்கிட்டபடியினால தெய்வம் இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள்ல பாதிக்கு மேல கொன்று போடுறதுக்கு நேபுகாத்நேச்சார் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் பேரை அவன் உயிரோடு பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். இப்ப இங்க யாருமே இல்ல தேசத்துல. ஏழைகளும் பரதேசிகளுமான கொஞ்சம் பேரை நேபுகாத்நேச்சார் விட்டுட்டு போயிட்டான். அவன் ஏழை, அவனால இப்ப விவசாயம் கூட என்ன செய்ய முடியாது. விவசாயம் பண்ண என்ன வேணும்? பணம் வேணும். அவன்கிட்ட ஒண்ணும் கிடையாது. தானா விளையாறதே 70 வருஷம் சாப்பிடுவான். அவங்க வர்றதுக்குள்ள இங்க இருக்கிற சந்ததி செத்தே போயிடும். இந்த 70 வருடம் இந்த தேசம் தன் இரத்த பழிகளிலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, அருவருப்புகளிலிருந்து சுத்திகரிக்கப்படும்படிக்கு கர்த்தர் 2வது தேசத்தை ஒப்பு கொடுத்தார். 3வது இஸ்ரவேலை, அதாவது யூதா ஜனத்தை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்பினார். இந்த யூதா ஜனத்தை எப்படி சுத்திகரிக்க விரும்பினார்னா, தெய்வம் இந்த தீட்டுப்பட்ட தேசத்துல வச்சு சுத்திகரிக்க விரும்பல. எங்க கொண்டு போயிட்டாரு? பாபிலோனுக்கு. 137ஆம் சங்கீதத்துல யூதா ஜனங்களை கர்த்தர் எப்படி சுத்திகரிக்கிறார்னு 137ல சொல்லி இருக்கு. பாபிலோன் அருகே நாங்கள் உட்கார்ந்து, பாபிலோனின் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். பாபிலோன் ஆறுகள் அருகே தன் ஜனத்தை கொண்டு போய் உட்கார வச்சு தெய்வம் அழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அழுகையினால் ஒரு சிறிய கூட்டம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. சங்கீதத்துல சொன்ன மாதிரி தேவ சமூகத்துல வந்து நீ இருக்கிற மாதிரியே வா. நீ எவ்வளவு குறைவோட வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கண்ணீரோட கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்துல எல்லா அசுத்தத்தையும் எல்லா அருவருப்பையும் கொண்டு வந்து வையி. 84ஆம் சங்கீதத்துல படிக்கிறோம், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அந்த இடத்துல தமிழ்ல அழுகையின் பள்ளத்தாக்குன்னு இருக்கு, இங்கிலீஷ்ல வேலி ஆஃப் பெக்கான் இருக்கு. ஆனா மூல பாஷையில நிந்தையின் பள்ளத்தாக்கு, அவமானத்தின் பள்ளத்தாக்கு, தாழ்மையின் பள்ளத்தாக்கு. இப்ப கர்த்தர் யூதாவை எங்க கொண்டு வந்துட்டாரு? பாபிலோனுக்கு. இங்க வந்து நிந்திக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், பரியாசம் பண்ணப்படுகிறார்கள். அதன் நடுவில் திரும்ப வாசிங்க, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கிற அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்க பாட்டு கருவிகளை எல்லாம் அலரி செடியின் மேல தூக்கி வச்சுட்டோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும். நல்ல கவனிங்க, எருசலேமை தீக்கிரையாக்குனவன், தேசத்தை கொளுத்தி விட்டவன், கர்த்தருடைய ஆலயத்தை இடித்தவன், கர்த்தருடைய பணிமுட்டுகளை கொள்ளை கொண்டு போனவன், அவன் தேசத்துல எங்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டு எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும். என்ன பாட்டு? என்ன பாட்டு? எங்கள் பாட்டு. அது என்ன பாட்டு? சியோனின் பாட்டு, கர்த்தரை ஆராதிக்கிற பாட்டு. ஆனா இவனுக்கு தெரியும், இவன் கர்த்தரை எங்க வச்சுதான் ஆராதிக்க முடியும்? எருசலேம்
தேவாலயத்துல அவன் பரியாசம் பண்றான். அங்கதான் உங்க ஆண்டவரை ஆராதிக்கணுமா? உங்க ஆண்டவர் தான் உலகம் ஃபுல்லா இருக்கிறார்ல, இங்கேயும் ஆண்டவரை ஆராதி. அவன் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரை துதிக்கிற பாட்டை அந்நிய தேசத்துல வந்து பாடுங்கிறான். அதுக்கு அவங்க பதில், கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? இங்கதான் அவன் அழ ஆரம்பிக்கிறான். கர்த்தரை துதிக்கலன்னா என் வாழ்க்கை கல்லறை மாதிரி ஆயிடும், என் வாழ்க்கை சுடுகாடு மாதிரி ஆயிடும். ஆனா நான் கர்த்தரை துதிக்கணும்னா எங்க போகணும்? எருசலேம்ல இருக்கணும், தேவாலயத்துல இருக்கணும், கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆராதிக்கணும். ஆனா இப்ப அங்க எருசலேம் இல்ல, தேவாலயம் இல்ல, பலிபீடம் இல்ல, என்னால பலி செலுத்த முடியாது. கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்துல நான் எப்படி பாடுவேன் என்று அந்த ஜனம் தேவ சமூகத்துல கண்ணீர் விட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு எனக்கும் உறவையே இல்லாம ஆக்கிட்டீங்களேடா பாவிங்களா. கர்த்தரை விட்டு எங்களை பிரிச்சுட்டீங்களே, ஆலயத்தை விட்டு எங்களை பிரிச்சுட்டீங்களே, தெய்வத்தை விட்டு எங்களை பிரிச்சுட்டீங்களே, பலிபீடத்தை விட்டு எங்களை பிரித்து விட்டு பாழாக்கினவர்கள் எங்களை கர்த்தரை துதிக்க சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்கள். எருசலேம் இல்லைன்னா எனக்கு தேவன் இல்லை, எருசலேம் இல்லைன்னா ஆலயம் இல்லை, ஆலயம் இல்லைன்னா பலிபீடம் இல்லை, பலிபீடம் இல்லைன்னா பலி செலுத்த முடியாது, பலி செலுத்தாவிட்டால் ஆராதனை இல்லை. என் கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஒரு இடத்துல நான் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறேன் என்று ஒரு கூட்டம் ஜனம் அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஜனமே ஒரு ஆராதனை கூட இல்லாம தின்னு குடிச்சு நீ எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆராதனை இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை, சுடுகாட்டோட வாழ்க்கை. இந்த ஜனத்தை சத்தமா சொல்லுங்க, இவர்கள் சரியா சொன்ன என்னை ஆராதிப்பார்கள், எனக்கு பலி செலுத்துவார்கள், என்னை உயர்த்துவார்கள், பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள், என் சமூகத்தை கனப்படுத்துவார்கள், எனக்காக வைராக்கியமாய் ஜீவிப்பார்கள். தெய்வ பிள்ளையே, உங்களையும் என்னையும் கர்த்தர் அந்த மேன்மையான அனுபவத்திற்காக அழைத்திருக்கிறார். நிர்விசாரத்தோடு வாழ்ந்தால் ஒரு நாள் உனக்கும் பாபிலோன் வரும். நீ தேவனுடைய ஆலயத்தை இழப்பாய், ஆராதனையை இழப்பாய், பலி செலுத்துதலை இழந்து விடுவாய், பரியாசம் பண்ணப்படுவாய். கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த காலவெளியில நேரம் இல்லாதபடியினால் நான் முடிக்கிறேன். உன்னுடைய வைராக்கியம் எங்கே? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். எங்களை பாழாக்கினவர்கள் என்னத்தை பாட சொன்னாங்களா? வாசிக்க திரும்ப வாசி வாசி வாசி. எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். பாழா போயிட்டு நீங்க பாடுற பாட்டை கேட்டு கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். யார் சந்தோஷப்படுவா? நீ தீட்டுப்பட்டு போயிட்ட, நீ அடிமைப்பட்டு போயிட்ட, நீ பாழா போயிட்ட. ஆனா அது கூட உனக்கு தெரியல. இந்த அடிமத்தனத்தோடு, இந்த அருவருப்போடு நீ ஆராதிக்கிற ஆராதனைய கர்த்தர் விரும்ப மாட்டார். அது கூட உனக்கு தெரியலையே. பாபிலோன் என்னையும் உங்களையும் பார்த்து பரியாசம் பண்ணுகிறது. தேவ பிள்ளைகளே, கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். பரிசுத்தத்துக்கான ஒரு வைராக்கியம் நமக்கு இல்லைன்னா, தெய்வத்தை குறிச்ச வைராக்கியம் இல்லைன்னா இந்த வாழ்க்கை வாழாம இருப்பது மேல். உகந்த காணிக்கையா உகந்த காணிக்கையா
தேவ சமூகத்தை நீங்க அனுபவிக்கலன்னா தெய்வத்தோட உறவு கொள்ள முடியாது. எருசலேம் இல்லைன்னா நீங்க தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டுட்டீங்க. தேவாலயம் இல்லைன்னா நீங்க தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டுட்டீங்க. பலி செலுத்தலைன்னா நீங்க தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டுட்டீங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வெறும் ஸ்தோத்திரத்தினால சத்துருதான் சந்தோஷப்படுவான். சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று அவன் பரியாசம் பண்ணுகிறார். சியோன் தேவ சமூகம் பாழாக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் பாடுகிற பாடல்கள் அருவருப்பாகத்தான் இருக்கும். தேவ ஜனமே, கர்த்தர் சந்தோஷப்பட முடியாது, கர்த்தராக மகிழ முடியாது. அந்த பாட்டுகள் கர்த்தரை ஒரு நாளும் பிரியப்படுத்தாது. இன்னைக்கு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு ட்ரோன்ல வச்சுக்கிட்டு கடற்கரையில ஷூட்டிங், சவுக்கு மர தோப்புக்குள்ள ஷூட்டிங், மலைகள்ல ஷூட்டிங், இதெல்லாம் அருவருப்பு. நீ எருசலேமை விட்டுட்டு, நீ தேவனை விட்டுட்டு, நீ தேவ சமூகத்தை இழந்துட்டு, நீ தெய்வத்துக்குள்ள மறைச்சு வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழாம நீ வேஷம் போட்டுக்கிட்டு பாடுற பாட்டை பரலோகம் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லையே. அத நீ பாபிலோன்ல பாடிட்டு இருக்கிற. அலறி செடியில வைக்க வேண்டிய கிண்ணறத்தை நீ மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக இப்பொழுது கையில எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறாய். மனுஷனை பிரியப்படுத்துகிறதற்காகவா கர்த்தர் உன்னை அழைத்தார்? அவரை பிரியப்படுத்துகிறதற்கு அல்லவா அவர் நம்மை அழைத்தார். உலகத்துல நீ பெரிய ஆளாகிறதுக்காக உன்னை அழைக்கலையே. உலகத்துல நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக உன்னை அழைக்கலையே. தேவ மகிமைய, தேவ பரிசுத்தத்தை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய சித்தத்தை நீ வெளிப்படுத்துறதுக்காக அல்லவோ கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தெய்வ ஜனமே, கிறிஸ்தவம் இன்றைக்கு வஞ்சனைக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ் பண்ணும் பொழுதும் பல லட்சங்கள் செலவு பண்ணி அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங், அவங்க காமிக்கிற வேஷம், இதெல்லாம் பரலோகம் அங்கீகரிக்குமா? அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தில் அழுது கொண்டே அவர்கள் பாடினார்கள், அறிக்கை செய்து கொண்டே பாடினார்கள், நொறுங்குண்டவர்களாய் பாடினார்கள், பயத்தோடு அவரை சேவித்தார்கள், நடுக்கத்தோடு அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தார்கள். தெய்வ ஜனமே, அந்த பயம் எங்கே? அந்த நடுக்கம் எங்கே? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. நம்ம போடுற கோட்டையும் சூட்டையும் கற்ற சேலையையும் பார்க்க தெய்வம் வரலங்க. உள்ளத்தின் ஏக்கத்தை பார்க்க வருகிறார். இருதயத்தின் அங்கலாய் போய் பார்க்க வருகிறார். உடைந்த உள்ளத்தை தேடி வருகிறார். பரிசுத்தத்தை வாஞ்சித்து வருகிறார். தெய்வ ஜனமே, உன் வாழ்க்கையில, உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன் சந்ததிக்குள்ள கர்த்தர் பரிசுத்தத்தை தேடிக்கிட்டே இருக்கிறார். பரிசுத்தத்தை தேடிக்கிட்டே இருக்கிறார்.
தெய்வீகத்தை தேடுறாரு, தாழ்மையை தேடுறாரு, தேவ சித்தத்தை தேடுகிறார். நீ நினைக்கிற பாபிலோன்ல கிண்ணறம் வாசிச்சு பாட்டு பாடிட்டா பரலோகம் சந்தோஷப்படுது. அந்த கிண்ணறம் எருசலேம் தேவாலயத்துல வாசிக்க வேண்டிய கிண்ணறம். இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க வேண்டிய கிண்ணறம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட இடத்துல அவரை ஆராதிக்கிறதுக்காக செய்யப்பட்ட கிண்ணறம். நீ பாபிலோன்ல இருக்கலாம், நீ உலகத்துக்குள்ள இருக்கலாம், ஆனா நீ பாட வேண்டியது தேவ சமூகத்துல மறைந்து நின்று அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கும்படி உன் அறைகளை பூட்டிக் கொண்டு, உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு, தினம் கடந்து போகும் மட்டும் ஒழித்துக் கொண்டு நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுது, வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று உணராதிருக்கிறான். Don't run after the world. Run after Christ. Run after God's presence. Run after God's word. You will be blessed. கர்த்தருக்கு பின்னாடி ஓடுங்க, கிறிஸ்துவ தேடி ஓடுங்க, தேவ சமூகத்தை இழக்காதீங்க, தேடி ஓடுங்க, பரிசுத்தத்தை பாதுகாத்துக்காங்க, தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஓடுங்க. நான் இன்ட்ரோடக்ஷன்ல இன்னைக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. உங்களில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் எவனோ அவன் எருசலேமுக்கு திரும்பி போக கடவன். நீ இழந்த தேவ சமூகத்துக்கு திரும்பி போ, நீ இழந்த வேத வாசிப்புக்கு திரும்ப போ, நீ இழந்த முழங்காலுக்குள் திரும்ப போ, நீ இழந்த கண்ணீரின் ஜெபத்துக்குள் திரும்ப போ, நீ இழந்த அபிஷேகத்துக்குள் திரும்ப போ, நீ இழந்த தேவனோடு உறவாடுகிற அனுபவத்துக்குள்ள திரும்ப போ. கர்த்தருடைய வைராக்கியம் நமக்குள் பற்றி எரியட்டும். கிருபையும் இரக்கமுள்ள எங்களுடைய நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனையை பொறுப்படுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உணர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எருசலேமுக்கு திரும்ப வேண்டும், தேவ சமூகத்துக்கு திரும்ப வேண்டும், பலிபீடத்தின் இடத்தில் திரும்ப வேண்டும், கிண்ணறங்கள் தேவாலயத்துக்கு திரும்ப வேண்டும். எங்கள் தேவனை துதிக்கிற அனுபவத்துக்கு திரும்ப வேண்டும், எங்கள் தேவனுக்கு பலி செலுத்துகிற அனுபவங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு பேசி எச்சரித்து உணர்த்தினதாய் ஸ்தோத்திரம். எங்களை ஒன்று கூட சுத்திகரிக்க, எங்களை சீர்படுத்த, உகந்த பாத்திரங்களாய் உடைய சந்நிதியில் நிறுத்த எங்களுக்கு கிருபைதான். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை மட்டும் பொறுப்பெடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் தெய்வ சமூகமானது உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அடுத்த வார ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டாங்க. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். உடைய சித்தத்தின் மத்தியில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியது அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியது அப்பாவும் கிருபைதானே. இவருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபை சொல்ல